கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சிலரின் பாடலின் மூலம், துதிக்கும் போதும், பிரசங்கம் மூலமும் தேவ வல்லமையை உணர்வீங்க. தேவன் நம் உள்ளத்தை தொடுவதை நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். அந்த உணர்வு ஒரு அற்புதமாக இருக்கும். தேவன் நம் மத்தியில் உலாவதையும், நம் அருகில் வருவதையும், தேவன் நம்மை தொடுவதையும் உணரும்போது, அப்பொழுது ஒரு தெய்வீக சமாதானம், சந்தோஷம் நம் உள்ளத்தை ஆட்கொள்ளும். அந்த உணர்வு எப்படி சொல்வது? சரீரம் முழுவதும் ஒரு விதமான மின்சாரம் பாய்ந்தது போல, அந்த மின்சாரம் நம்மளுக்கு வலியை கொடுக்காது. அது ஒரு விதமான ஒரு அழகாக இருக்குங்க. அதை வார்த்தையால் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தையும் அடைந்தவங்களுக்கு நான் சொல்வது புரியும் என்று நினைக்கிறேன். ஒருவரின் பாடலின் மூலம் கண்ணீர் சிந்தியிருக்கிறேன். பாவ உணர்வை பெற்று பாவ அறிக்கை செய்திருக்கிறேன். இப்படி ஒரு சிலரின் துதிக்கும் போதும், சுவிசேஷத்தை கேட்கும் போதும் இந்த உணர்வை பெற்றிருக்கிறேன். அது ஒரு அழகான தருணம் என்றே சொல்லுவேன். உங்களுக்கும் இந்த அனுபவம் இருந்திருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். தேவன் நம்மை எப்படி சந்திக்கிறார், தொடுகிறார் என்பதை நினைக்கும் போது ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது அல்லவா? நான் ஒரு பாட்டு மூலமாக ரொம்ப அழுதது இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே, பாதம் அமர்ந்தே கண்ணீர் சிந்தே, பாதம் அமர்ந்தே கண்ணீர் சிந்தே, கதறி அழுதிடவே நான் கதறி அழுதிடுவேன். ஏசு பாதம் கிடச்சிச்சின்னா நான் அப்படியே கதறி அழுதுகிட்டே இருப்பேன் அவர் பாதத்தில். அப்படி ஒரு அழகான பாட்டுங்க. இந்த பாட்டை என்னென்னு சொல்லுவது, இப்போ நினச்சா கூட அவ்வளோ அழகாக ஸ்வீட்டாக எழுதியிருக்காங்கல்ல. ரொம்ப நல்லா இருக்குது. உணர்வு பூர்வமான ஒரு அருமையான பாட்டு. அப்புறம் நான் வெறும் கையாக வீட்டிலேருந்து கடந்து வந்த நாட்கள் உண்டு. அப்போ இந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். அப்படி அந்த பாட்டு வரி என்னை அப்படியே தொட்டுச்சிங்க. நான் அழுதுட்டேன். இன்னொன்று, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அந்த பாட்டுக்கு என்னால் அழுகையை அடக்கவே முடியல. அப்படி ஒரு அழுகை. ஆண்டவர் நம்மளை பார்க்காம இருந்தால் நம்ம எங்கிட்டோ போயிருப்போம் இல்லையா? நம்மளை ஆண்டவர் எவ்வளோ அழகாக நேசித்திருக்காரு. இந்த பாட்டு மூலமாக ஆண்டவர் நம்மளை தொடுவதையும், சுவிசேஷ மூலமாய் தொடுவதையும், ஜெபிக்கும் போது நாம் உணர்வு அடைகிறதையும் பார்க்கும் போது செமையாக இருக்குங்க. தேவன் நம்மளை அதிசயமாய், ஆச்சரியமாய் தொடுகிற விதம் உங்களுக்கு இந்த அனுபவம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.